Hey guys, ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay. Hey guys, good morning, and இன்னைக்கு நம்ம வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ண ஸ்டாண்டர்டைசேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ we are in the concept of feature engineering. ஓகே, EDA ப்ராசஸில் ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து ஏன் நம்ம வந்து ஒரு ஃபீச்சரை வந்து செலக்ட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். அதை ஏன் செலக்ட் பண்ணுறோம் அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஓகே, அதைத்தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் செஷன் இஸ் கோயிங் டு பி அ காம்பினேஷன் ஆஃப் தியரி, ப்ராக்டிக்கல் அண்ட் கம்பேரிசன். ஓகே, ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தியரி. Okay, and என்னோட மவுஸ் டவுன் ஆயிடுச்சு, ஸோ ஐ ஹேவ் டு யூஸ் மை ட்ராக்பேட். அதனால் ஐ ஹேவ் டு ஃபீச்சர் இன்ஜினியர். ஓகே, கமான், நீயே ஸ்லோவாக இருக்க. ஓகே, ஓகே, ஓகே கைஸ், ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். வாட் டு யூ கைஸ் நோ அபவுட் ஸ்டாண்டர்டைசேஷன்? மீன்லேருந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து அந்த இது தள்ளி இருக்குன்னு சொல்கிறது பேர் தானே சார் ஸ்டாண்டர்டைசேஷன்? அது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்டா. ஐயோ பாவி. ஓகே சார், அது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன் கிடையாது. மீன்லேருந்து தள்ளி இருக்கிறது தானே. ஸோ யூ ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் ஒன். ஓகே, assume this is the bell curve, this is your mu, this is your sigma, this is your 2 sigma, this is your 3 sigma. Correct? Hey, a standard deviation. That's not standardization. There's something related to the Z score la kandupipoda statistics la. இது bell curve. இது தெரியாதா? The standardization ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நல்ல கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா தெரியாது. ஓகே, மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் இது ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லாம நம்ம டேட்டா வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகாது. ஓகே, I'll show it to you freehand drawing la, and then we will take it up with coding. ரைட்டா? ஒரே டேட்டா செட் தான் நான் யூஸ் பண்ணக்கூடிய, இதே டேட்டா செட் தான் ஐ ஹவ் ஸ்கேல்ட் இட் அவுட். ஓகே, சரி, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்கு, ஏஜ் அண்ட் இன்கம், இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. லெட் அஸ் சே யூ ஆர் ஹேவிங் சம் 5000 பீப்புளோடைய டேட்டா. ஓகே, நம்ம இப்போ ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ ஏஜில் வந்து 25, 35, 45, 55. ஓகே, அண்ட் ஸ்டாண்டர்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 30, 40, 30,000, 50,000, 70,000 அண்ட் 90,000. சரியா? ஸோ நார்மலாக இந்த உங்களுக்கு இப்போதைக்கு இது கேஎன்என்லாம் தெரியாதுல்ல.
ஸோ KNN அப்படின்றது ஒரு மிஷின் லேர்னிங் மாடல், K நியரஸ்ட் நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த K நியரஸ்ட் நெய்பர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு இதையும் வந்து இட் வில் பிளாட் இட் அஸ் அ கிராஃப். ஓகே, இங்கே ஏஜ் இருக்கும், இங்கே சேலரி இருக்கும். சரியா? இப்போ let us say we are plotting it as 55 தானே, 10, 20, 30, 40, 50 and 60. இந்த சைடு ஏஜ் போட்டோம். இந்த சைடு let us put it as salary. So 25k, 50k, 75k and 100k. ஓகே, இப்போ இது அப்படியே கிராஃபாக பிளாட் பண்ணுவோமே. ஸோ 25க்கு 30,000, ஸோ இட் ஷுட் பி சம்வேர் ஹியர் 25 or 30,000. கேட்டா அடுத்தது 35க்கு 50,000, இட் ஷுட் பி சம்வேர் ஹியர். கேட்டா 35க்கு 50,000 ஷுட் பி சம்வேர் ஹியர். 45க்கு 70,000, 55க்கு 70,000 somewhere here, and 55க்கு 90,000 should be somewhere here. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வழக்கமாக KNN எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய 2 பாயிண்ட்ஸ் உடைய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி தான். ஸோ இட்ஸ் அ K நியரஸ்ட் நெய்பர். உங்கள் பாயிண்ட்டுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எது அப்படின்னு எடுத்து தான் இந்த மிஷின் லேர்னிங் மாடல் ஒர்க் ஆகும். KNNலாம் வந்து நம்ம ML போகும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு வந்து பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சைக்கிட் லேர்ன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நாமளும் சைக்கிட் லேர்ன் தான் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டைசேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே சைக்கிட் லேர்ன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நானாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ let us take the example. இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு தெரியணும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? 45, 70, 45, 70,000. ஓகேவா? இந்த அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு 55, 90,000. இதான் இந்த 2 பாயிண்ட். வழக்கமாக 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? A, B, C, D. மேன்ஹாட்டன் ஏதாவது ஃபார்முலா சொல்ல, எப்படி சொல்லுவா? A minus C squared minus B minus D squared. So A plus C, A minus C தானே? Good. I think this is the formula. Pythagoras theorem. Pythagoras theorem, yeah. கரெக்டா? Yes. Pythagoras theorem தானே வரும். இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். ஸ்கொயர் ரூட் எடுத்து அந்த ஸ்கொயர்ஸ் பண்ணுவோம் சார், மைனஸ் பண்ணி. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இது வேணும் அப்படின்னா Pythagoras theorem A square, இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுவோம், இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுவோம். I think this should be the formula. எதுக்கு GPT டேக் அப்? Calculate the distance between 2 points. 2D space னா இதுதான். சரியா? ஓகே, ஸோ பேசிக்காக இது வந்து Pythagoras theorem தான் வரும். ஓகே, இதுவே நம்மள நிறைய பேருக்கு தெரியாது Pythagoras theorem தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, ஸோ அதுக்குள்ளே போவேன். இப்போ இந்த இதில் நீங்கள் போடுறீங்கன்னா வாட் யூ திங்க், நீ கால்குலேட்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணு. ஓகே, A squared minus C squared, அப்போ என்ன வரும்? 45 minus 55 squared plus இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்? 90,000 minus 70,000 squared. ஓகே,
இந்த இடத்த கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 10 சார். minus 10. 10 ஸ்கொயர்ட் அப்சல்யூட் வேல்யூ எப்படி பார்த்தா ஸ்கொயர்ல தான் இருக்கும். ஸோ 100 வரும். ரைட்டா? இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 11,000. 2,000. 20,000. 20,000. When you square 20,000, what happens? Okay, let us assume that is somewhere around 400 million or something. 20 அப்புறம் 8 0 வரும், right? 1 million has 6 zeros. Okay, 400,000. Okay. You see the impact of one feature over the other. Okay. ஒரு ஃபீச்சரை விட இந்த ஃபீச்சரோட இம்பேக்ட் அடுத்த ஃபீச்சரில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்களா? ரைட்? Why is this happening? Because இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கம்மி, இதோடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதிகம். ஸ்ப்ரெட். ஓகே, பேசிக்காக ரெண்டுமே நியூமரிக்கல் தான். இந்த இதோட ஸ்ப்ரெட் கம்மி. ஏன்னா ஏஜ் வந்து இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆக முடியாது, சேலரி அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆக முடியாது. இன்கம் கேன் ஸ்ப்ரெட் 10,000 20,000 அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக முடியாது. ஸோ யூ ஆர் ட்ரைங் டு கம்பேர், அதாவது ஒரே பேட்டர்னாக தான் இருக்கும். இது எப்படின்னா, நீங்கள் வேர்ல்டு மேப்பை உங்கள் கையில் வச்சு பார்க்குறதுக்கும் வேர்ல்டை சேட்டலைட்லேருந்து பார்க்குறதுக்கும் அது ரெப்ரசன்டேஷன் வைஸ் ரெண்டும் ஒன்று தான். பட் when you are actually comparing, when you are doing mathematically comparing, அதோட ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இல்லாத ஒரு அவுட்புட்டை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம மேப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. என் கையில் ஒரு கூகுள் ஒரு மேப் அட்லஸ் இருக்குது. சேட்டலைட்லேருந்து பார்த்தா நம்ம மேப் பெருசாக தெரியுது. இப்போது இந்த ரெண்டே கரெக்டாக கம்பேர் பண்ண நான் என்ன பண்ணலாம்? ஒரே ஸ்கேலுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லையா? ஒரே ஸ்கேலுக்கு கொண்டு வரனா என்ன பண்ணுவீங்க? ஒன்று பெருசாக இருக்கிறத சின்னதாகணும், இல்லை சின்னதாக பெருசாகணும். ஓகே, ஸோ லெட் அஸ் சே இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ இருக்கும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஹவு டு கால்குலேட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதே மறந்துச்சு. மீன் அந்த 1/n ஃபார்முலா வருது சார். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன? ஓகே ஓகே ஜிபிடி வா. டேய் கிருஷ்ணா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன? நீ பாஞ்சதுக்க வேணாமா? நீ தான் சொல்லணும். சென்ட்ரல் எல்லாமே படிக்கிறதுனால அந்த இது கதை விடாத சார். உண்மையா சார், ப்ராபபிலிட்டி புக் கூட இங்கே தான் வச்சிருக்கேன். சரி, ஓகே, தட்ஸ் a good thing, பட் ஸ்டாண்டர்ட் இப்போ நாங்கள் ஜோக் அடிச்சுட்டு போயிடுவோம். இன்டர்வியூவில் போயிட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா கேட்டால் சொல்லலைன்னா அவங்களும் ஜோக் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ எப்பவுமே நான் உன்னை வந்து கேட்குற ரீசன் என்ன அப்படின்னா, எங்களுக்குலாம் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியல அப்படின்னா they will just make it as a joke and they go ahead. ஒரு உனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியல அப்படின்னு அந்த ஃபார்முலா தெரியலன்னா that's opportunity you are missing. ஓகே, ஐ ஜோக் இட் அவுட், பட் உனக்கு வந்து it's a serious note. ரைட்டா? there's nothing saying like இல்லை இவனுக்கு இது கூட தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. if I am joking out on that means that's an opportunity you are lost. If you imagine you are at an interview and a guy like me just asked you, ஏஐ பற்றி ஒரு செம்ம ஆர்டிக்கல் இருக்குது, நம்ம இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் முடிச்சுட்டு ஷோ இது ரைட்டா? செம்ம ஆர்டிக்கல் நேற்று someone else posted it. அதை வாசிக்கும் போது எனக்குமே ரியலி நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்ததை கரெக்டாக ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான் அப்படிங்கிறது எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூ ஆர் ஃபைண்டிங் த ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ இந்த இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? மீன் மைனஸ் இப்போ என்ன இதோட மீன் எவ்வளோ வரும்? 35 45 55 65
60, 100, 50, 90, 140, 140, 160, 160 divided by 4, that is 40. Your mu equal to somewhere around 40, right? Okay. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன வரும் இங்கே வந்து என்ன 15 ஸ்கொயர்டு ஸோ போட்டிங்கன்னா சம்வேர் அரவுண்ட் ஒரு 4 டிஜிட் வேல்யூவில் வரும். இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டிங்கன்னா இட் ஷுட் பி சம்வேர் அரவுண்ட் ஒரு 8 டிஜிட் வேல்யூ. சுருக்கி ரெண்டையுமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா புரியுதா உங்களுக்கு? This standardization should happen without changing the characteristic of that data set. Data set. The difference நீ மேப்பை ஸ்கேல் பண்ணும்போது மேப்போடைய டைமென்ஷன்ஸோ கோஆர்டினேட்ஸோ மாறக்கூடாது. ஒன்று மேப்பை நீ பெருசாகிற இல்லை சின்னதாகிற, பட் மேப் ஷுட் ஸ்டில் த மேப். ஓகே, திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். சரியா? இதை நார்மலாக பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவோம். இதே டேட்டா செட் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, ஏஜ், சேலரி, ஏஜில் வந்து ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மறுபடியும் கோட்லேயும் பார்ப்போம். ஓகே, பட் இது நமக்கு வந்து தெரியும். கோடில் வந்து ஈஸி டு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் இட் வில் கெட் தட். பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். பழக்கம் நம்மளோட பாலிசி அதுதான். ஸோ 25, 35, 45 அண்ட் 55. சரியா? ஸோ இதோடைய சேலரி அப்படின்னு பார்த்தோன்னா 30K, 40K, சரி 50K, இது 50K தானே எடுத்தோம். 70K அண்ட் 90K. ஓகே, இதுதான் இதோட சேலரி. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா we will convert this into a standard scale age dash அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த ஏஜ் எடுத்துக்கோங்க. இதோட மியூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? மியூ ஈக்குவல் டு 40 ஏஜ் நியூ ஏன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? இதுதான் இதோடைய மீன். சரியா? அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன பார்த்தாலே தெரியும். இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ? கண்ணால பார்த்தாலே தெரியும். 10 10 மூவ் ஆகுது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10. பட் ஃபார்முலா வைஸ் நீங்கள் போடணும். சரியா? ஐம் ஜஸ்ட் சேயிங் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10. ஓகே, இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு நாமளாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு எப்படி நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த இதோட ஃபார்முலா என்னென்னா எக்ஸ்ஏன்னு எடுத்துக்கோ. எக்ஸ்ஏ டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏ மைனஸ் மியூ ஏ டிவைடட் பை சிக்மா ஏ. இந்த ஏ அப்படிங்கிறது நான் ஏஜை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக போட்டுருக்கிறது. ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. இதுதான் ஸ்டாண்டர்டைசேஷனோட ஃபார்முலா. ஏஜ் அண்ட் சேலரி இருக்குன்னா தான் அந்த ஏன்னு போட்டிருக்கேன். நிறைய டைம்ஸில் நம்ம வந்து அந்த இடத்துல ஏன்டா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்றதே தெரியாது, மனப்பாடம் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் ஏ அப்படின்றது அந்த ஏக்காக போட்டிருக்கேன்னு சொல்லலைன்னா பார்க்குறவங்க நிறைய பேர் ஃபார்முலா வந்து எக்ஸ் ஏ அப்படின்னு தான் மனப்பாடம் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து சிக்மா ஈக்குவல் டு 1 to n தான் போட்டுட்ருக்கோம். வாட் இஸ் தட் என்? வேரியன்ஸில் இப்போ இல்லை மியூ ஈக்குவல் டு சிக்மா ஐ ஈக்குவல் டு 1 to n எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை என். ரைட்டா? இந்த எண் என்ன, இந்த எண் என்ன சொல்லுங்கள். ஒன்னு இது கீழ இருக்குது வந்து அந்த நம்பர் ஆஃப் சாம்பிள் பாப்புலேஷன் இருக்குது. மேல இருக்கிறது வந்து இந்த 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 வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் போகுது. தனித்தனியா பண்றது தானே? தனியா ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்றுக்கும் பண்ணணும். இந்த ரெண்டு என்ன டிஃபரன்ஸ்? சரி, லெட் அஸ் சே என்கிட்ட வந்து 10 வேல்யூ இருக்கு. எந்த எண்ணில் போய் நான் அந்த 10 வைக்கணும்? கீழே இருக்கிறது. கீழே இருக்கு. சரி, மேலே இருக்க எண்ணில் நான் என்ன வைக்கணும்?
ஒன்னா நம்ம இது பண்ணிக்கிட்டே போகணும் சார், சமேஷன் பண்ணிக்கிட்டே. அது ஓகேடா, அந்த எண்ணில் என்ன வைக்கணும்? ஒன்னா வைக்கிறது சமேஷன். அந்த n டைம்ஸ் வந்து அந்த n டைம்ஸ் என்ன வேல்யூ இருக்கும்? என்ன வேல்யூ? அது இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து சார். நான் சொல்றேன் டேட்டா பாயிண்ட்ஸ் எனக்கு 10 இருக்கு, நீங்க கீழே வைன்னு சொல்லிட்டீங்க. ஓகே. அப்ப அந்த இடத்துல அந்த எண்ணில் என்ன வரும்? அந்த எண்ணில அந்த 10 தான் சார் வரும். தெரியுதுல்ல? அத சொல்றது ஏன்னா இது உங்களுக்கு தெரியல, ரைட்டா? ரெண்டுமே ஒரே தான் அப்படின்றது இதுதான் டக்குனு யோசிக்க மாட்டோம். டக்குனு யோசிக்கல, இதை நீங்க யாருமே யோசிக்க மாட்டீங்க, நானும் படிக்கும் போது யோசிக்கல. அது அப்படி சொல்லும்போது சொல்லவே மாட்டாங்க சார். கீழ இருக்க எண்ணி மேல இருக்க எண்ணி கொஞ்சம் வித்தியாசமா தான். ரெப்ரசன்டிங் ஃபார்முலா பாத்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்முலாவா தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ இடத்துல ஏதோ ஒரு வேரியபிளுக்காக அவங்க அந்த ரெப்ரசன்டேஷன் போட்டிருப்பாங்க. நம்ம அதை படிச்சு ஃபார்முலாவே அந்த மாதிரி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபார்முலா. ஓகே, இதை எடுத்து போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஓகே, 40 minus 25 which gives you what? Minus 15 divided by 10 minus 1.5. Okay, if you continue that, this will be minus 0.5, this will be 0.5 and this will be 1.5. Right? இதே you do for salary dash. Okay, salary பண்ணீங்க அப்படின்னா இதோட மியூ salary வந்து 60,000. மீன் salary வந்து 60k வருமா? ஆமாம் சார். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் salary எவ்வளோ வரும்? 10 நினைக்கிறேன். 20k வரும். பாரு, கண்ணால பாரு, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 20 தானே வருது. இங்கே 10 வந்தது, 10 எடுத்தோம். ஃபார்முலா ஷுட் பி அப்ளைட். இது உனக்கு ஈஸியாக நான் வந்து கரெக்ட் இன்டர்வலில் எடுத்துட்டேன், அதனால இது வருது. பட் ஃபார்முலா ஷுட் பி அப்ளைடு, ரைட்டா? இதெல்லாம் சும்மா ஷார்ட்கட்ஸ். இங்கே நான் பேசிக்கிறது கரெக்டாக இருக்கும். நீ எக்ஸாம் எழுதும் போதோ இல்லை ஒரு ப்ராப்பர் டேட்டா அனலிஸ்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணும் போதோ திஸ் ஒன்ட் ஒர்க். ஓகே, ஸோ எப்பவுமே படிக்கும்போது ஜஸ்ட் பிளெயினாக படிக்காதீங்க. ஒரு ஸ்டெப். திஸ் இஸ் ரியலி அ என்ஜாயபிள் சப்ஜெக்ட். Data science அப்படிங்கிறது இட்ஸ் a really enjoyable subject. You guys will be amazed of what are the things you can achieve. ரைட்டா? பட் the moment you get a tunnel vision, right? குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே இதாக போனீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த குதிரைக்கு வந்து தெரியவே தெரியாது. சுற்றி இருக்கவங்களும் அதுக்கு தான் கை தட்டுறாங்க அப்படின்றது தெரியுமா? அந்த ஓடுற குதிரைக்கு எதுவுமே தெரியாது, அந்த சுற்றி இருக்கவங்களும் அதுக்கு தான் கை தட்டுறாங்க அப்படிங்கிற. ஆனால் எல்லாம் அந்த மொத்த கிரவுண்டு அதுக்கு தான் கை தட்டும். அந்த கடிவாளத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த குதிரை ஓடாது. ஏன்னா சுற்றி எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். யூ ஹேவ் டு பிக் அப் தட் கெப்பாசிட்டி. வேறு கடிவாளம் இல்லாமல் சுற்றி இருக்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே அந்த எண்ட் கோலுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துட்டிங்கன்னா தீஸ் சப்ஜெக்ட்ஸ் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டிங். Imagine you can analyze someone's data and Boeing 747 இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகுது. அது ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு இந்த ஃப்ளைட்டில் வந்து இந்த இடத்துல போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஃபால்ட் வரும்ன்றதை கண்டுபிடிச்சிட்டா இமேஜின் வாட் யூ கேன் டூ. உனக்கு 10 வருஷம் கழிச்சு பிரஸ்ட் கேன்சர் வரும் அப்படிங்கிறத 10 வருஷம் முன்னாடியே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டா ப்ரிவென்ட் பண்ணிடலாம் சார். கேன்சரை யாருமே க்யூர் பண்ண முடியாத ரீசன் என்ன தெரியுமா? லேட்டாக கண்டுபிடிக்கணும் சார். இட் cannot be detected at earlier stages. நீங்கள் கண்டுபிடிக்கும் போது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 தான் கண்டுபிடிக்க முடியும். எந்த சிம்டம்ஸுமே தெரியாது. ஸ்டேஜ் 4 வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஐயோ உனக்கு கேன்சர் இருக்குன்றது. அது வரைக்கும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. இமேஜின் யூ ஆர் டிடெக்டிங் தட் இன் த ஏர்லி ஸ்டேஜஸ். ஓகே, கேன்சர்ஸ் கேன் பி கியூர்ட் ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சிங்கன்னா. டியூமர் சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸோட ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இட் கேன் பி ப்ரிவெண்டட் அண்ட் யூஸ் கீமோ. பட் நம்மளை இப்போ கண்டுபிடிக்கும் போதே எல்லாம் என்ன சொல்லுவோம், ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 தான் கண்டுபிடிக்கிறோம். இட்ஸ் டூ லேட் பை தான், ரைட்டா? அதனால திஸ் ஒன் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். இஃப் யூ பியூர்லி டிபெண்ட் ஆன் டூல்ஸ் யூ வில் பி போர்ட். This is going to be yet another job for you. But if you are able to understand, நான் இதை பண்ணுறேன் எதுக்கு இதை பண்ணுறதா. There's a saying, I always tell this to my fellow riders. நாங்கள் பைக்கில் போவோம் இல்லையா,
பசங்கள்லாம் சொல்லுவாங்க இங்கேருந்து 1000 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து கன்னியாகுமரி போகலாம், இங்கேருந்து ஊட்டி போகலாம் அப்படின்னு நான் பைக்கில் சொல்லும்போது எல்லாம் சொன்னாங்க என்ன அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு. கிவ் them a reason, they will try it. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஒருத்தனுக்கு அந்த மலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரீசன் ஆகும், இன்னொருத்தனுக்கு அங்கே போனால் ஜாலியாக சரக்கு அடிக்கலான்ற ஒரு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ரீசன். பட் கிவ் them the reason, they will try it. 1000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நாங்களாம் முன்னாடி ஓட்டியிருக்கோம், இப்போல்லாம் பண்ணுறதில்ல, பட் முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். 1000 kilometers, you will enjoy the first 500 kilometers. The next 200-300 kilometers, it is okay. But the last 200 kilometers, your entire body will start cramping. Right? But we will reach the destination. Why? There is a reason for us to reach there. நீங்களாம் இப்போ எப்படின்னா you guys are not even enjoying the journey. You guys are only focused on that destination. So take one step back, understand இது உண்மையிலே என்ன நடக்குது. ஒரு இடத்துல என்னன்னு போடுறதுனால ஒரு இடத்துல ஒரு வேரியபிள் எதுக்கு அந்த வேரியபிள் வச்சதுக்கான்றது பாரு. பிகாஸ் இன்னைக்கு பேக்கேஜஸ்லாம் இருக்கிறதுனால you won't even have to remember what that is. போயிட்டு மீன் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணினா முடிஞ்சுது, அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்கும். unless until you know that, it won't help you a lot. ஓகே, இப்போ இதை நான் வந்து இதே ஃபார்முலா வச்சு போட்டேன்னா என்ன வரும்? 30K minus 30K divided by 20K, that is minus 1.4. இந்த ஏ பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி பாருங்க, ரெண்டுக்கும் ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். we are not changing or we are not disrupting this flow. This is standardization. This is the standardized feature. இப்போ சொல்லுங்க, உங்கள் மிஷின் லேர்னிங் மாடல் இதில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுமா, இதில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுமா? இதில் தான் சார், ரெண்டாவதுல தான் ஒரே ஸ்கேல். கரெக்டு தானே? ஒரே ஸ்கேலில் இருக்கிறது தானே அது வந்து ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும், புரியும். ஓகே, ஸோ this one is like comparing apples with oranges. This one is like comparing apples with apples. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்கேல், ஒரே ஸ்டாண்டர்டு கொண்டு வந்துட்டோம். ரைட், இது வந்து இல்லை நிறையா இது இருக்குது. மிஷின் லேர்னிங் மாடல் வந்து கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடில் தான் அதோட அவுட்புட்டை கொண்டு வரும். ஓகே, ஸோ அந்த கன்வர்ஜென்ஸ் இந்த மாதிரி சேம் ஸ்கேலாக இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். லோக்கல் மினிமா, லோக்கல் மேக்ஸிமா, பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கியா? குளோபல் மினிமா, லோக்கல் மினிமா, நல்லா வருது, இனிமேல் வரும் செஷன் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் பார்க்கும்போது. So this is how that standardization process happens. ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக போகும்போது பார்க்கலாம். பட் எப்படி பண்ணுறோம், என்ன நடக்குதுன்றதை யூ ஜஸ்ட் லேர்ன் திஸ். சரியா? நிறையா இருக்குது. ஸோ இந்த KNN, இந்த டிஸ்டன்ஸ் பேஸ்ட் அல்காரிதம் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த KNN இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பேஸ்ட் அல்காரிதம்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் வில் ஹெல்ப் அ லாட். ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, இட்ஸ் பேசிக்லி லைக் திஸ். ஓகே, நீ வந்து நீ கையில் ஒரு எர்த்தோட மேப்பை கொடுத்துட்டு எர்த்தில் போயிட்டு வான்னு சொல்கிற மாதிரி, ரைட்டா? கூகுள் மேப்பை பாருங்கள், எர்த்தோட ஹோல் மேப்லாம் வராது, அந்த பாயிண்ட்டை தான் உங்களுக்கு காட்டும். இட்ஸ் த சேம் திங் which is happening here. Okay, shall we try this in the code? Okay sir. கோட்ல எப்படி வர்க்காதுன்னு பார்ப்போமா? சார், இது வந்து சேஞ்ச் ஆஃப் எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் ஒய் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிற மாதிரியா சார்? சி, அப்படி கிடையாது. உனக்கு எப்படி சொல்கிறது? ஓகே, யானை பெட்டரா குரங்கு பெட்டரா? அது கம்பேர் பண்ண முடியல. ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்கும் சேம் ஒரே கேரக்டரிஸ்டிக்காக கொண்டு வந்துட்டானே. இது யானை குரங்குன்னு தெரியாமல் ரெண்டையுமே அனிமல் அப்படின்னு மட்டும் எடுத்து நீ கம்பேர் பண்ணனா அந்த மாதிரி தான். இது உன்னோட ஃபீச்சர் இன்னொன்னா அதெல்லாம் வந்து நீ யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனை பொறுத்தது. ஓகே, சிம்பிள். யானை பெட்டரா குரங்கு பெட்டரான்னு கேட்டால் உனக்கு சொல்ல முடியாது. அதுவே ரெண்டுமே அனிமல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்கேலுக்கு கொண்டு வந்துட்டான்னு வையன், ரைட்டா? 4 கால் இருக்குது, வால் இருக்குது, யானைக்கும் குரங்கும் ஒரே கேரக்டர்ஸ் தான். அனிமல் அப்படின்னு நீ பார்த்தா
யானை குரங்குன்னு பார்த்தா உனக்கு அது வராது. ரைட்டா? App is comparing apples to oranges and you are just converting everything into the same scale. Height and weight. Height வேணுமா weight வேணுமா? Height ஒரு height feature weight feature நீ எப்படி கம்பேர் பண்ணுவ? டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி போடுவேன்? சரியா? அதுதான் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்டாண்டர்டைசேஷனில் உள்ளது. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் நாம் யூஸ் பண்ணுறது வந்து அகெயின் ஐ எம் யூஸிங் கொலாப். யூ கைஸ் கேன் யூஸ் யுவர் ஜூபிட்டர் நோட் புக். பேக்கேஜஸ் இன்ஸ்டாலேஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, எப்பவுமே சொன்ன மாதிரி தான். சி த ரீசன் வை ஐ டோன்ட் ஹெல்ப் யூ அவுட் டு த பேக்கேஜஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் பிகாஸ் ஒவ்வொரு சிஸ்டமுக்கு அது மாறும். எல்லா விண்டோஸ் குறையும் போது என்னன்னு கேட்டால் கிடையாது. உன் சிஸ்டமுக்கு நீ உட்காந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வேர் யுவர் எஃபோர்ட் கம்ஸ் இன். யூ அஸ் அ டெவலப்பர் எப்போவுமே வந்து இந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா, டூல்ஸ் வந்து எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் தான் இருக்கும். த வே யூ கஸ்டமைஸ் யுவர் டூல்ஸ் ஆக்சுவலி மேக்ஸ் ஷோஸ் த டிஃபரன்ஸ். கற்கால மனிதன் வந்து எல்லாமே கல்லை விட்டு அடித்து தான் வந்து வேட்டையாடினாங்க. ஏதோ ஒரு மிருகம் மட்டும் கல்லை ரெண்டாக உடச்சி ஷார்ப்பாக இருக்க ஐட்டத்தை வச்சு வேட்டையாடிச்சு. That is where those tools evolved. The cutting tools evolved. Okay, so it's your tool. Your laptop is your tool. That's the tool which is going to feed you. So you have to make sure your laptop is customized. You're not a Mac; it's customized to me. Okay, and now since there are a lot of restrictions which are coming up in my Mac, I'm planning to buy my own Mac because that's my tool. That's my trade. நான் உட்காந்து பண்ணாமனா எனக்கு தேவையான மாதிரி என் மேக்கை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஐ ஒன்ட் பி கம்ஃபர்டபுள் வித் அதர்ஸ் கஸ்டமைசேஷன். அது மாதிரி உன்னுடைய மேக், உன்னுடைய லேப்டாப் உன்னுடைய கஸ்டமைசேஷனில் இருக்கும். உன் லேப்டாப்பை நீ இன்னொருத்தண்டு கொடுத்து ஒர்க் பண்ணுற அப்படின்னா அவளை ஒர்க் பண்ண முடியாது. என் மேக் எடுத்து நிறைய பேரால் ஒர்க் பண்ண முடியாது. தட்ஸ் மீ, மை வே ஆஃப் டூயிங் இட். ஸோ தட்ஸ் வை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சைக்கிள் லேர்ன் ஃப்ரம் sklearn dot preprocessing sklearn standard scaler. ஸோ இதெல்லாம் மாப்பாடம் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் அண்டர்ஸ்டாண்ட் sklearn ஒரு இது. பிகாஸ் மிஷின் லேர்னிங் மாடல் போகும்போது we will be using this sklearn, SciPy, இதெல்லாம். அண்ட் டீப் லேர்னிங் போகும்போது வில் பி யூஸிங் டென்சர்ஃப்ளோ, அதெல்லாம். ரைட்டா? அதனால் வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்ரி யூ ஹேவ் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ், பட் இட்ஸ் குட் டு நோ. சரியா? அடுத்தது வந்து இம்போர்ட் pandas SPD. Import C1. Yes, I'm going to show you how that standardization is happening, how the distribution is happening. Right? From import matplotlib dot pyplot இதெல்லாம் நமக்கு தேவையான பேக்கேஜ். சரியா? ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு டேட்டா செட் நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திஸ் ஒன் ஐ ப்ரிப்பேர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் GPT ஸோ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஈஸியர். சரியா? இந்த டேட்டா செட்டில் வந்து ஒரு நம்ம இப்போ பார்த்தா அதே கான்செப்டில் உள்ள டேட்டாஸ் தான் இருக்கும். ஒரு 100 rows இருக்கும். ஓகே, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து we are going to read this CSV, right? Data equal to ed dot read CSV standard CSV. Okay, yeah, so data dot head. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடியது. ஸோ ஆவரேஜ் இன்கம்,
அண்ட் ஹவுஸோட சைஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஸ்கேலருக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த ஸ்கேலர் ஆப்ஜெக்ட் இது புரியலாம் கூட பரவாயில்ல, நம்மளோட அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்டைசேஷன் பார்க்குறது தான். ஓகே, இது புரியலனாலும் பரவாயில்ல, இது ஒரு சின்ன ஸ்டெப் தான். ஸ்கேலர் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதில் வந்து நம்மளுடைய டேட்டாவை கொடுத்து we are just going to get it fit. Standard data. Scalar. Fit transform. ஸோ இதெல்லாம் நம்ம மாடல்ஸ் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் பார்க்கும்போது யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த டேட்டாவை தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டேட்டான்னு எடுத்துக்கோங்க அண்ட் why am I typing it? I will just copy paste it. ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் பண்ணி தானே வச்சுருக்கேன். ஸோ there is no point in என்ன சொல்கிறது saying I am holier than you. ஓகே, சிம்பிள். ஸ்கேலாக ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை எடுத்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அந்த இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஃபிட் பண்ணி அவுட் வெளியே வந்த அந்த கன்வெர்ட்டட் ஸ்டாண்டர்டைஸ் டேட்டாவை டேட்டா ஃப்ரேமாக போட்டு we have summarized it. ஓகே, லிங்க் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது since we are in the collab. ஹெட் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா மேலே இருக்க இதை பாருங்கள், கீழே இருக்க எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் would have been reduced to 1. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியாக இருக்குது, 1க்கு கம்மியாக இருக்குன்னா it will be scaled up. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1க்கு அதிகமாக இருக்குன்னா it will be scaled down. எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்டுக்கு கொண்டு வரும். ஓகே, ஸோ இப்போ இதோட விஷுவலைசேஷன் இதை வந்து யூ ஜஸ்ட் ஃபர்கெட். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதோட விஷுவலைசேஷனை பாருங்கள். திஸ் இஸ் வேர் யூ வில் கெட் அமேஸ்ட். I'm just going to put a scatter plot. Okay, ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு டைட்டில் கொடுக்கலாம். வேறு எதுவும் செய்யல. ஓகே, டேட்டா இந்த டேட்டா செட்டை வந்து இந்த இதில் நம்ம எடுத்துக்கொள்ள இந்த டேட்டா ரா டேட்டா இதுக்கு நான் வந்து ஸ்கேட்டர் பிளாட் போடுறேன். ஓகே, எக்ஸ் ஆக்சஸில் ஏஜ் வைக்கிறேன், ஒய் ஆக்சஸில் இன்கம் வைக்கிறேன், கியூவில் வந்து ஹவுஸ் சைஸ் வைக்கிறேன். ரைட்டா? ஸோ ஆல்ஃபா வந்து பாயிண்ட்ஸ் வந்து இதெல்லாம் ஜஸ்ட் அந்த ஸ்கேட்டர் பிளாட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஃபர்கட் அபவுட் எவ்ரிதிங். ஓகே, ரன் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆல் த ரா டேட்டாவோட ஸ்கேட்டர் இப்படி தான் இருக்குது. ஓகேவா? Now let us do the same for the standardized value. So standardized value எங்க இருக்கு? standardized.df இருக்கு. சரியா? இப்போ நம்ம அதே விஷயத்தை இப்போ நம்ம இதுக்கு பண்ண அதே தான் இந்த standardized dfல பண்ணுவோம். data is equal to standardized dfல பண்ணிட்டா ஓகே, exactly 8/6 4/3 போட்டுக்கலாமா? இப்போ ஈஸியாக இருக்கும். 4,3 சின்னதாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சி இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரே நிமிஷம் let us take a screenshot. I will get you a better view. இது வந்து நார்மல் டேட்டா. ஓகே, இது வந்து நம்மளுடைய ஆக்சுவல் டேட்டா. let us get a better view of this.
So இதெல்லாம் வந்து you guys can do it on your own. Okay, I'm just showing you. In case நாளைக்கு மனோஜ் இல்லை அப்படின்னா கூட your learning should continue as it is. Okay, that's why I'm showing you. நீங்கள் அது மாதிரி வந்து if you are explaining something, right, you have to explain it this way. Okay. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கூகுள் ஸ்லைடில் போய் நீங்கள் டேட்டாவை எடுத்து போடுறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இருக்கீங்க உங்கள் டீம் கூட அப்படின்னா, if you do this, your capacity will be different. So you see, what is the difference? இது வந்து உங்களோட ஆக்சுவல் டேட்டா செட், இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்டைஸ்ட் டேட்டா செட். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? The spread pattern is not changed. Same spread pattern. Scale has changed. Only thing is scale மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மியூ வில் பிகம் 0. ரைட்டா? அதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, உங்களுடைய மியூ எப்படி 0 ஆகுது அப்படின்றதையும் பாருங்கள். ஓகே, உங்களுடைய மீன் இதுதான் உங்களுடைய மீன். ஆக்சுவலாக where is your mean located? Center, yeah. Somewhere around 40,000 இங்கே இன்கம்ல இதில் இங்கே, right? 40. Okay. Yeah, you do the same for same here. Mean standardized data frame. Standardized data frame. And you do it here. Where's your mean located? 0. It is like 0. It is like it's been compressed down and brought everything to standard coordinate of 0. புரியுதா? Okay. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சு பாருங்க. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா what will you see? Standard deviation. So standard age வந்து 13 point something standard deviation இருக்கு. Income is 38,000. House size இந்த மாதிரி standard deviations இருக்கு, right? The same, let us do it for நம்ம standardized values. Standardized values தான் standard deviation.df. You see, your standard deviation is 1. Round it up to 2 decimal places. Your standard deviation is 1. Better? This is how it is scaled down. எல்லா ஃபீச்சர்ஸோட ஸ்டாண்டர்ட் டிவிஷனும் காமனாக இருப்பாங்க. எல்லாமே ஒன்றா இருக்கு சார். So it is easy for you to compare these features now. Okay, this is how the standardization works. இதில் பார்த்தீங்களா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அங்கங்கே இருக்கும். This is like comparing apples to oranges. This is like we just say everything is a fruit, just compare. அதோட பேட்டர்ன், டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. We didn't introduce anything new which is not there. கரெக்டா? என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். See how easy it will be for your machine learning model to work on this than the actual raw data. Right? This is what standardization does. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா 2 விஷயம் பண்ணணும். நம்மளுடைய டேட்டா செட்டை கூகுளில் அப்லோட் பண்ணணும். We should not forget that someone should remind me. Okay sir. See sir, நீங்க பண்றது நேத்து பண்ணது நான் கொஞ்சம் அப்படியே ரிவைஸ் பண்ணேன்.
இல்லை இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது ரீசன் என்ன, சம்ஒன் சம்வேர் மைட் இதை பார்த்துட்டு they might try to replicate and அந்த டைமில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி they might feel. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன டேட்டா செட்டில் நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள் சார் டேட்டா செட்டை கொடுங்கன்னு தான் கேட்டிருப்பாங்க. இட்ஸ் நாட் ராங், பிகாஸ் நீங்கள் கோட் வச்சுருக்க அவனால் டேட்டா செட் எடுக்க முடியல அப்படின்னா இஸ் கோயிங் டு ஆஸ்க் இட் டு யூ. ரைட்டா? நெக்ஸ்ட் standardization data set வந்து இங்கே எடுத்துக்கோ. Insert the link. Set and let's give my GitHub link as well. பட் GitHubல தான் இருப்பான், GitHub link கொடுக்கணுமா? இல்ல வேணாம் சார், இது அதுல தான் உள்ள தான் இருக்கு. எப்படி GitHub போனா தான் இந்த கோடே உனக்கு கிடைக்கும். ஆமா. ரைட். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த டேட்டா செட் போனான்னா they can just download it and use it, right? And you'll store the same in a GitHub. ஓகே, ஸோ நாம் வந்து நான் சொன்ன அந்த ஏஐ ChatGPTயோட ஒரு ஆர்டிக்கல் நான் காட்டுறேன். That is like a really good it's a really good understanding of what is happening in the AI, right? So it's saved. Okay, after 5 minutes we'll take it in this side and I will close. So இது வந்து ஒரு this person has a good experience with your AI technology, right? Normally I don't go through these kind of documents, but இது வந்து ஒரு it's very good. So you see what this guy is saying, I have observed that there's a distinct pattern how teams are learning AI, leveraging AI for development அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஏஐ கிரியேட் யூஸ் பண்ணுறீங்க, சரியா? எங்கே அது ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும்? இஃப் யூ ஆர் பூட்ஸ்டாப்பர்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபண்டிங்லாம் இல்லை, உங்கள் காசு வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் இருந்தால் யூ கேன் கோ அண்ட் பிச் இட் இன் த மார்க்கெட். அந்த டைமில் யூ கேன் யூஸ் த ஏஐ டு டூ இட் டு த ரஃப் கான்செப்ட். இனிஷியல் பாய்லர் பிளேட் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்பு அண்ட் ரேபிட் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சஜஷன்ஸ் உங்களுக்கு கோடு தெரியும், கம்ப்ளீஷன் அண்ட் சஜஷன் தான் நீங்கள் வந்து ஏஐ வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். தேட்ஸ் எ ஹிடன் காஸ்ட், ரைட்டா? என்ன சொல்கிறாங்க, when you watch a senior engineer work with the AI tools, okay, it looks like magic. They can scaffold the entire feature in minutes, right? But watch carefully, you'll notice something crucial. They are not just accepting what AI suggests. இப்போது நம்ம வந்து டேட்டா சயின்ஸுக்கு பைத்தானில் போய் கோட் கொடுக்குறோம், அது சொல்கிறது அப்படியெல்லாம் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. நீ சொல்கிறது தப்புன்னு நான் திரும்ப போய் சொல்கிறான்ல, இல்லை நீ சொல்கிறது தப்பு எனக்கு வேறு மாதிரி கொடுன்னு சொல்லிட்டேன். திஸ் இஸ் வாட் ஹீ இஸ் சேயிங். உனக்கு கான்செப்ட் தெரியணும், நீ டைப் படிக்கிற சோம்பேறித்தனத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும், ரைட்டா? எஸ் த நாலேஜ் பேரடாக்ஸ். The AI helps experienced developers more than the beginners. Okay, அவரே சொல்றாரு, this seems backwards. Shouldn't AI help democratize கூட? அதாவது பிகினர்ஸ் தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணணும். ஓகே, அவன் அழகா சொல்றாரு, நான் முதல் சொன்னதுதான், இட்ஸ் லைக் ஹேவிங் அ eager junior developer in your team. Okay, they can code a lot, they can write quickly, but they need your constant supervision and correction. So every time when I say AI is going to eat your job, the entry level job போகுதுன்னு சொல்ற இதுதான், the coders உடைய வேலை போயிடும். You can be a fantastic coder, the AI is going to eat yours, because
there is a constant supervision and correction which is needed. Okay, the more you know, the better you can guide them. உனக்கு தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. Points. How senior engineers are using AI? Senior engineers use AI to accelerate what they know, what they already know how to do. நீங்கள் நம்ம டேட்டா சயின்ஸில் இருக்கோம், பைத்தான் எனக்கு கோட் அடிக்க தெரியும், ஆனால் எனக்கு வந்து திஸ் இஸ் நாட் த பாயிண்ட் வேர் ஐ ஷோ மை டாமினன்ஸ். வி கோ டு ஜிபிடி அண்ட் சே சொல்கிறா அப்படின்னு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்மில் உனக்கு எனக்கும் தெரியாதான்னு கேட்டால் எனக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ உட்காந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்மில் என்னன்னு யோசிச்சு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஜூனியர்ஸ் ட்ரை டு யூஸ் ஏஐ டு லேர்ன். கரெக்டா? இது அவுட்புட் பாரு. சீனியர்ஸ் யூஸ் பண்ணும்போது தே ரேப்பிட்லி ப்ரோட்டோடைப், தே ஜென்ரேட் பேசிக் இம்ப்ளிமெண்டேஷன், தே எக்ஸ்ப்ளோர் த அல்டர்னேட்டிவ் அப்ரோச், ஆட்டோமேட் த ரொட்டீன் கோடிங் டாஸ்க். இதுதான் ஒரு சீனியர் டெவலப்பர் ஒரு ஏஐ வச்சு பண்ணுறது. நீங்கள் பவர் பிஐ இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு பண்ணுறதும் இந்த மாதிரி வேலையை தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதைத்தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு டூல் சொல்லிச்சுன்னா அதான் அப்படின்னு சொல்லி அக்செப்டிங். most of the cases a tool சொல்ற அவுட்புட் வந்து லாஜிக்கலா தப்பா இருக்கும் சார். பட் அது தப்புன்றதை எப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? நமக்கு அந்த கண்டென்ட் தெரியணும் சார். So that is what that is the அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் என்ன கேட்டிருக்காங்க, அது ஆக்சுவலா லாஜிக்கலா இது சென்சிபிளா இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியலன்னா அது கொடுக்கறத நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிடணும். See, that is the difference between the senior, இவங்க சொல்லக்கூடிய அந்த சீனியர் அண்ட் ஜூனியர் டெவலப்பர்ஸ். இப்போ நான் உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த இதுதான். Go and use the tools, but know what the tool is saying. If it is wrong, you should be able to catch it. So here see, he has clearly listed out that knowledge paradox. Okay, juniors, they accept whatever the AI is saying. They miss the critical performance considerations. அவங்க அந்த ஏஐ கொடுத்த கோடை அவங்களால டீபக் பண்ண முடியாது. ஓகே, they build a fragile system they don't understand. உங்களோட நீங்கள் EDA ரிப்போர்ட் போடுறீங்கன்னா you should know what that is in the EDA report. ஒவ்வொரு பாயிண்ட்டும் you should be able to justify. நம்ம ஆளுங்க டூல்லேருந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணதுனால அந்த பாயிண்ட்ஸை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, மாட்டிப்பாங்க. ரைட்டா? ஸோ you see how clearly this guy makes his living by creating AI assisted development tools. Okay, while engineers are reporting dramatically productive with AI, actual software use daily doesn't seem to like getting noticeably better. GPT is the same GPT 1 year ago and today, but everyone is saying GPT made me productive, but every productive ஆக்கிச்சு. This is the same thing I have been iterating for so many times. கேட்டா இப்படி தாண்டா ஒர்க் ஆகுன்றதை ஏன் இவ்வளோ தூரம் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ விச் பார்ட்ஸ் நம்ம டேட்டா சயின்ஸ்லேயே வந்து நேற்று பார்த்தோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஏன் பேக்கேஜ் இல்லை? Because these are the points which cannot be, these are not routine ones. ரைட்டா? இன்னைக்கு வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் எனக்கு வந்து நெட்டில் அப்படியே இருந்தது. Take it as it is. But I wouldn't have been explained to you how the distribution is working, how the mean is getting deviated. அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. So I have to sit with, I have to understand. I know what is in my mind. அதை கோடாக கொண்டு வரக்கு I took the help of GPT. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிபிடியே நம்பி எப்போ நீயே பண்ணி கொடுத்த அப்படின்னாங்க. அது வந்து இட் வில் கிரியேட் யூ இன்கன்சிஸ்டன்ட் ஆன்சர். ரைட்டா? தட் won't work out. So you cannot use AI for learning. You can use AI for implementing once you learn the concept. ரைட்டா? சிம்பிள். மிஸ்ஸிங் வேல்யூக்கு மீன் அப்படின்னு ஏஐக்கு தெரியும். அந்த மீன் போடக்கூடாதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். ரைட்டா? இதுதான் ஏஐ வந்து உங்கள் வேலையை ஏஐ சாப்பிட்றோன்னு சொல்கிறது வந்து ஏஐ cannot eat it out. ஓகே, என்ன நடக்குன்றீங்க? ஏஐ கேன் ஆட்டோமேட் யோர் மீனியல் ஜாப்ஸ். மறுபடி போய் நான் ஒரே கோடை திரும்ப அடிக்கிறத விட ஏஐ. ஸோ ஏஐ வந்து எப்படின்னா அவர் சொன்ன மாதிரி தான்,
எனக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் டீம் இருக்கு, ரைட்டா? இப்போ வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, நீங்கள் ஹெட் கோச் மாதிரி இருக்கணும். அந்த ஏ இஸ் சப்போஸ் டு பி யுவர் டீம் மெம்பர்ஸ். Strategy should be yours. Yes. You should monitor the team. You should monitor the team's performance or the outcomes. Everything you should monitor. You should keep on refactoring the team. Okay? And then AI will be like, it will be the best player. And then you should be the Indian captain. And others should follow your command. And you should know if your command is reciprocated properly, your team is providing you the right answer. It's not just giving the command. You should also need the feedback. அது வந்து எப்போ வரும்? Only when you know what you are doing. Okay? So ஆமா சார், மெயினா கோட் எழுதினாலும் நம்ம எழுதுனதை கொஞ்சம் புதுசா ஃபங்க்ஷன் அப்டேட்டிங் போட்டு தான் சார் ரொம்ப யூஸ் பண்ண முடியுது. ஸோ இதை நான் சொல்லலை, உலகத்திலேயே எல்லாருமே சொல்லிட்டாங்க. See, even I didn't find this out. எனக்கு மற்றவங்க சொன்னது தான். வாட் see, நார்மலி நானும் மற்றவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது ஓகே திஸ் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஏ யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆயிடுச்சு. ஜிபிடி வந்த புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. 2022 என்னமோ வந்தது, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் தீஸ் டூல்ஸ். டேட்டா சயின்ஸில் கூட பேக்கேஜில் கூட ப்ராப்ளம் இதுதான். நீ ஏன்டா அதை பண்ணுற? ஏன் இப்போ ஸ்டாண்டர்டைசேஷன் ஏன் பண்ண, நார்மலைசேஷன் ஏன் பண்ணலை? There is another standardization method called normalization. Feature scaling there is another method called normalization. நம்ம நாளைக்கு அதை பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன் இதை பண்ணணும், ஏன் இதை பண்ணக்கூடாதுன்றது. எஸ் சார், எதுக்கு எப்போ பண்ணணும், இதை பண்ணணும், எதுல அதை பண்ணணும்னு நமக்கு தெரியணும். எல்லா A can give you the how. On the 4 W's, that's on you. When A is able to answer the 4 W's and how, human rights will extinct. Yeah, that's it. Okay, what, why, when, where. எப்படி slavery work ஆச்சு தெரியுமா? Do you know how slavery work? They will just put a chain around their neck and they will say what to do and how to do. The why they are doing it அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. What is the outcome? இதை பண்ணுறதுனால அவனுக்கு என்ன அவுட்கம், அது எதுவுமே தெரியாது. கழுத்து செயினை போட்டு இதை செய், இப்படி செய், அவ்வளோதான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். They will just keep their mind at that level itself. The moment they understood the bigger picture, slavery didn't work. நான் விளைய வச்சாதான் உனக்கு சாப்பாடு அவன் கண்டுபிடிச்சப்போ இது நான் வேலை பார்க்க மாட்டேன், நீ முடிஞ்சதை பண்ணிக்கணும், கொண்டுக்கோ அப்படின்ட்டான். Slavery got, seriously, that is how slavery got abolished. Exactly. The moment they understood what the bigger picture, they said, I don't need you. Today AI is like that. You can be the master. But the moment the AI answers the 4 W and H, it will say, bye bye human, naane paathukuren. Right? So, and the 4 W answer பண்றதுக்கு இன்னும் நம்மளோட லைஃப் டைம் கண்டிப்பாக தாண்டிடும். So, we are safe. இல்ல சார், அப்படியே வந்தாலும் அதுக்கு அடுத்தது நம்ம ஏதாவது வச்சு தான் பண்ற மாதிரி தான். இல்ல see, humans always have the capacity to evolve. Humans always have the capacity to evolve. ரைட்டா? நீங்கள் வந்து எந்த ஒரு அனிமலுமே இவ்வளோ டைவர்சிஃபைட் ஜியாகிரஃபியில் சர்வைவ் ஆகாது. Humans can live in Antarctica, humans can live in Africa. The core equatorலையும் அவங்களால சர்வை பண்ண முடியும். The core south pole, north poleலையும் அவங்களால சர்வை பண்ண முடியும். Humans can definitely wait out the adaptation will happen. Right? It's like the pain will be there. Okay? The pain will be there, but adaptation will happen. Right? Maybe the number of the selection, natural selection might happen. Number of corona vandadilla ellarkum vandha ethana percent செத்தாங்க. The weaker got eliminated. So that's how the evolution normally happens. Okay, we are deviating. அதெல்லாம் பேசினா அப்புறம் வந்து என்ன வந்து என்னடா காட்டுவாசி மாதிரி பேசுறாங்க. So that is fine. So I just want to show you that article because you should not be too much dependent on the tools which you have.
Rather, you should understand what is happening and use that tool rather than let the tool be the sole purpose. Right? That's இன்னைக்குள்ள entire concept. I read that article yesterday, அதனால I wanted to show it to you. சரியா? Okay, sir. Okay, guys. So நாளைக்கு we'll see normalization. நான் இந்த கிருஷ்ணா பையன் என்ன ஆனான்றதை நான் I'll try to check பண்ணுங்க sir. Yes. I have to call him. Hmm. I'll try to track him and let us see what happens. Okay? Okay, sir. Okay, sir. Okay, guys. See you. Thank Bye. you, sir. Thank you. Thank you.